எல்லாரும் தூங்கிய பிறகு அந்த நள்ளிரவு அமைதியில் தலையணையில் முகம் புதைத்து நீங்கள் சிந்திய கண்ணீருக்கு என்ன பதில்? நீங்கள் சொல்ல வந்த நியாயங்களை ஒருத்தர் கூட காது கொடுத்து கேட்காதபோது, விடு எல்லாம் அவன் பார்த்துப்பான் என நீங்கள் மௌனமாக கடந்து வந்த அந்த வலிக்கு என்ன விலை? இந்த உலகம் உங்களை பாவம் என்று சொல்லலாம், அல்லது உங்கள் மௌனத்தை பயந்த குணம் என்று கேலி செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, நீங்கள் அமைதியாக இருப்பது மனிதர்களுக்கு பயந்து அல்ல, அந்த இறைவனுக்கு பயந்து என்று. உங்களை அழ வைத்தவர்கள் நிம்மதியாக இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் இறைவனிடம் முறையிட்ட அந்த நொடியே உங்களுக்கான தீர்ப்பு எழுதப்பட்டுவிட்டது. வணக்கம் சகோதர சகோதரிகளே, சாணக்கிய தந்திரம் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறோம். கடவுள் பயம் கொண்ட பெண்களைக் கண்டு ஏன் அஞ்ச வேண்டும்? முதல் பாகத்தில் நீங்கள் கண்டதை விட ஆழமான அதிர்ச்சியான உண்மைகளுடன் இதோ இரண்டாம் பாகம். இந்த வீடியோவின் கடைசி நிமிடம் வரை நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு காட்சியும் உங்களை நீங்களே அடையாளம் காண உதவும். ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள், இது உங்கள் கதை. இன்றைய உலகில் ஒரு பெண் அமைதியாக இருந்தால் அவளை பயந்தவள் என்று சமூகம் முத்திரை குத்திவிடுகிறது. அலுவலகத்தில் மேலதிகாரி காட்டும் அதிகாரம், குடும்பத்தில் கணவன் அல்லது உறவுகள் புரியாத குறைகூறல்கள், பொது இடத்தில் மற்றவர்கள் வீசும் கேலி பேச்சுகள், இவை அனைத்திற்கும் ஒரு பெண் ஏன் பதில் சொல்லாமல் மௌனமாக போகிறாள்? அவள் உங்களிடம் வாதிடவில்லை என்றால் அவள் தோற்றுவிட்டாள் என்று அர்த்தமல்ல. தான் சொல்ல வேண்டிய நியாயங்களை எல்லாம் அவள் தன் கடவுளிடம் முறையிட்டு விட்டாள் என்று அர்த்தம். மனுஷங்க கிட்ட நியாயம் கேட்டு போராடுற பெண்ணை விட தன்னோட காயங்களை இறைவனின் பாதத்தில் வச்சிட்டு அமைதியா இருக்கிற பெண் ரொம்ப வலிமையானவள். ஏன்னா அவளுக்காக போராட போறது அவளோட மௌனம் கிடையாது, அவளோட கண்ணீருக்கு பதில் சொல்ல காத்திருக்கிற அந்த மகா சக்தி. பாகம் 1 நாம் பார்த்தது அவர்களின் பயத்தை பற்றியல்ல, அவர்களுக்கு பின்னால் இருக்கும் மாபெரும் பாதுகாப்பை பற்றி. இன்று அதன் இரண்டாம் பாகம், அவளது மௌனம் ஏன் ஒரு பேராயுதம்? மௌனத்தின் வலிமை. த பவர் ஆஃப் சைலன்ஸ். மௌனம் என்பது ஒரு பெண்ணின் பலவீனம் என்று யார் சொன்னது? பல நேரங்களில் கோபப்பட்டு வார்த்தைகளை கொட்டுவதை விட அந்த வார்த்தைகளை அப்படியே விழுங்குவதற்குத்தான் அதிக தைரியம் தேவைப்படுகிறது. இன்று பல பெண்கள் அலுவலகத்தில் தகுதியற்ற விமர்சனங்களை சந்திக்கும் போதும், குடும்பத்தில் தன் உழைப்பு அங்கீகரிக்கப்படாத போதும் ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் தெரியுமா? அவள் தன் தரப்பு நியாயத்தை உங்களிடம் நிரூபிக்க விரும்பவில்லை. ஏனெனில் இந்த உலகம் கொடுக்கும் தீர்ப்பை விட தான் வணங்கும் இறைவன் கொடுக்கப் போகும் தீர்ப்பே நீதியானது என்று அவள் ஆழமாக நம்புகிறாள். அவள் உங்களுடன் வாதிடவில்லை என்றால் அவள் தரப்பில் நியாயமில்லை என்று அர்த்தமல்ல. உங்கள் தர்க்கங்களுக்கு மேல் ஒரு பெரிய நீதிமன்றத்தில் அவள் முறையிட்டு விட்டாள் என்று அர்த்தம். கவனித்து பாருங்கள், உலகத்திடம் நியாயம் கேட்டு போராடும் பெண்ணை உங்களால் சமாளித்துவிட முடியும், அவளது வார்த்தைகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும். ஆனால் இறைவனிடம் மட்டும் கண்ணீர் விடும் பெண்ணை உங்களால் ஒருபோதும் வெல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதன் காயப்படும் போது இந்த உலகம் வேடிக்கை பார்க்கும். ஆனால் ஒரு பெண் இறைவனை நினைத்து கண்ணீர் சிந்தி அமைதியாகும்போது அந்த இறைவனே அவளுக்காக பேசத் தொடங்குவான். அவளது கண்ணீருக்கு இறைவன் தரும் தீர்ப்பு மிக கடுமையானதாகவும் மறுக்க முடியாததாகவும் இருக்கும். அந்த தீர்ப்பை எதிர்கொள்ளும் வலிமை யாருக்கும் இல்லை. பயம் என்பது பலவீனம் அல்ல. பொதுவாக பயப்படுபவர்களை பார்த்து உலகம் சிரிக்கும். ஆனால் கடவுள் பயம் கொண்ட பெண்ணின் பயம் ஒரு உன்னதமான கவசம். இவர்களுக்கு மனிதர்களை பார்த்து பயமில்லை, தான் செய்யும் செயலால் ஒரு உயிர் வருந்துமே என்ற பாவத்தை பார்த்தே பயம். இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் ஏமாற்றுகிறார்கள், நீயும் ஏமாற்றினால் என்ன என்று உலகம் கேட்கும். ஒரு சிறிய பொய் சொன்னால் காரியம் முடியும் என்ற நிலை இருக்கும். ஆனால் அந்த இடத்திலும் அந்த பெண் உறுதியாக நிற்பாள். அவள் பொய் சொல்ல அஞ்சுவது தண்டனைக்கு பயந்தல்ல, தான் நேசிக்கும் இறைவனின் பார்வையில் தான் அசுத்தமாகிவிடக்கூடாது என்பதற்காக. ஒருவரை ஏமாற்றி பிழைப்பதை விட
உண்மையாக இருந்து கஷ்டப்படுவதே மேலானது என்று அவள் நினைக்கிறாள். இந்த அச்சம்தான் அவளை ஒரு சாதாரண பெண்ணிலிருந்து சமூகமே மதிக்கும் கண்ணியமான பெண்ணாக மாற்றுகிறது. யாரும் பார்க்காதபோது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய உண்மையான குணம். மற்றவர்கள் முன்னிலையில் நல்லவராக நடிப்பது எளிது. ஆனால் தனிமையில் இருக்கும்போதும் தன் மனசாட்சிக்கு பயந்து நடப்பவள் இவள். யாரும் பார்க்காதபோதும் மூடிய அறைக்குள் இருக்கும்போதும் தன்னை ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று ஆழமாக நம்பும் ஒரு பெண்ணை எந்த உலக மகாசக்தியாலும் வீழ்த்த முடியாது. ஏனென்றால் அவளது நேர்மைக்கு சாட்சியே அந்த இறைவன்தான். சகோதரிகளே, கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். நம்மை சுற்றியுள்ள உலகம் நம்மை எப்போதுமே ஒரு ரியாக்ட் செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கும். யாராவது திட்டினால் திருப்பி கத்த வேண்டும். யாராவது அவமானப்படுத்தினால் பதிலுக்கு பேச வேண்டும். இதுதான் வீரம் என்று சமூகம் சொல்கிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. உங்கள் பலம் உங்கள் கோபத்தில் இல்லை, உங்கள் பொறுமையில் இருக்கிறது. கத்த வேண்டிய இடத்தில் மௌனமாக இருப்பதற்கும், பழிவாங்க வாய்ப்பு இருந்தும் அதை தவிர்ப்பதற்கும் ஒரு இமாலய பலம் வேண்டும். அந்த பலம் உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது? உங்கள் இறை நம்பிக்கையிலிருந்து. நீங்கள் மனுஷங்களுக்கு பயப்படாமல் இறைவனுக்கு மட்டும் அஞ்சி நடக்கும்போது இந்த உலகம் உங்களை சாதாரண பெண்ணாக பார்க்காது. உங்கள் பின்னால் இருக்கும் அந்த மாபெரும் சக்தியின் நிழலை அது உணரும். நீங்கள் இறைவனுக்கு பயப்படும்போது இந்த உலகமே உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வீதியில் நின்று சண்டையிடுபவளை விட தனிமையில் அமர்ந்து தன் இறைவனிடம் நியாயம் கேட்பவள் மிக வலிமையானவள். இறைவனுக்கு அஞ்சும் பெண்ணின் மௌனம் வெறும் அமைதியல்ல, அது ஒரு இடிமுழக்கத்தை விட வலிமையானது. அவளை காயப்படுத்தும் முன் 1000 முறை யோசியுங்கள். ஏனென்றால் நீங்கள் மோதுவது ஒரு பலவீனமான பெண்ணிடமல்ல, அவளை காக்கும் அந்த பிரபஞ்சத்தின் மகா சக்தியிடம். நீங்கள் அவளை துண்டாக்க நினைக்கலாம், ஆனால் அவளை தாங்கிக் கொள்ள இறைவனின் கரங்கள் எப்போதும் தயாராகவே இருக்கும். வாழ்க்கை உங்களை அழுத்தும் போதெல்லாம் நீங்கள் கீழே விழுந்து விடவில்லை, மாறாக ஒரு விதை போன மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறீர்கள் என்று நம்புங்கள். அங்கிருந்துதான் நீங்கள் இன்னும் வலிமையாக முளைக்கப் போகிறீர்கள். சகோதரிகளே, நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. உங்களுடைய அந்த மௌனமான பிரார்த்தனைக்கும் பொறுமைக்கும் கிடைக்கப் போகும் பரிசு மிகப்பெரியது. இன்று நீங்கள் சிந்துவது வெறும் கண்ணீர் அல்ல, அது இறைவனின் பாதத்தில் நீங்கள் வைக்கும் சமர்ப்பணம். சகோதரிகளே, உங்கள் கண்ணீர் துளிகள் தரையில் விழுவதற்கு முன்பே அவை இறைவனின் கணக்கில் எழுதப்பட்டு விடுகின்றன. நீங்கள் மௌனமாக போகும் ஒவ்வொரு இடத்திலும் உங்களுக்காக பேச ஒரு பெரும் சக்தி காத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் பயம் மனிதர்களிடமில்லை, இறைவனிடம் மட்டுமே இருக்கிறது என்றால் இந்த உலகத்தில் உங்களை அசைக்கக்கூடிய சக்தி எதுவுமே இல்லை. உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்கள் மௌனத்தைக் கண்டு ஏளனம் செய்யலாம், ஆனால் அவர்களுக்கு தெரியாது அந்த மௌனம்தான் அவர்கள் மீதான மிக கடுமையான தண்டனை என்று. நீங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடக்கும் வரை உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு போராட்டத்திலும் அவனது கரம் உங்களை தாங்கி நிற்கும். உங்கள் வாழ்க்கையிலும் இதுபோன்ற சோதனைகள் வரும்போது நீங்கள் இறைவனிடம் முறையிட்டு அந்த அமைதியை உணர்ந்திருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் அந்த பாதுகாப்பை உணர்ந்திருந்தால் உங்களுக்காக போராடும் அந்த மகாசக்திக்கு ஒரு சாட்சியாக, இறைவன் என்னோடு இருக்கிறான், God is with me என்று ஒரு பவர்ஃபுல் கமெண்டை பதிவு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் நீங்கள் மட்டும் தனியாக இல்லை. பல கோடிக்கணக்கான சகோதரிகள் இதே நம்பிக்கையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நம்பிக்கை போய் சேரட்டும். உங்கள் மௌனம் ஒரு புரட்சியாகட்டும். இந்த வீடியோவை நம்பிக்கையை இழந்து வாடும் உங்கள் தோழிகளுக்கும் பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிட்டால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு பவர்ஃபுல்லான தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நாம் இறைவனுக்கு பயப்படுவோம், உலகம் நமக்கு மரியாதை கொடுக்கட்டும்.